இப்போது நான் சொல்கிற ஒரு விஷயத்த ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு கையில் துணி இருக்குது, இன்னொரு கையில் ஊசி இருக்குது. இந்த ஊசியால் இந்த துணியில் ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டு வர முடியும். ஆனால் இந்த துணியால் ஊசியோடைய ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த துணியை நம்ம டெலஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் சின்ன சின்னதாக ஹோல் இருக்கும். இந்த ஹோல் மூலிமா இந்த ஊசி உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த ஊசிலையும் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம துணியை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு நம்ம மாற்ற முடியும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஸ்கின்ல கூட சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்டால் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டு வர முடியும். இப்போ இதே ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம உடம்ப ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு கொண்டு போயிட்டு வர முடியுமா? நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுவும் புரியும். ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் சித்தர்கள் கூடு விட்டு கூடு போயிறாங்க. அதுக்கு பேர் தான் அனிமா. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.